Praise the Lord. அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு என்னை அழைக்கின்றார், அன்போடு என்னை அழைக்கின்றார். அன்பரின் பாத எல்லாம் சொல்லும். ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அழைக்கின்றார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா, நம்பி வா. பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அழைக்கின்றார். அன்பரின் பாதத்தில் ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அழைக்கின்றார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம்பிக்கையோடு பாடுவோம். கண்மணி போல் காப்பார். மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. மேகம்
நம்பி வா. பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. எழும்பு எழும்பு சியோனே, நீ விழுந்து கிடந்தது போதும் சியோனே, நீ முடங்கி கிடந்தது போதும் சியோனே. தூசிய தட்டி உதறி தள்ளிவிட்டு எழும்பு மகளே, மகனே நீ எழும்பு. நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் அநேகம் இருக்கிறது. நீ சாதிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. உன்னை நான் உயர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறேன். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனைகளையும் கொடுமைகளையும் அவமானங்களையும் இழப்புகளையும் சந்தித்த வருஷத்திற்கும் சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். உன் பெயரை நானே பெருமைப்படுத்துவேன். எந்த இடத்திலே வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்திலே உன் பெயரை பெருமைப்படுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ அமர்ந்திருந்து நான் செய்கிற காரியத்தை பொறுமையாய் வேடிக்கை பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காண்பதில்லை, என்றைக்குமே காண்பதில்லை. அசீரியனை இனி எழும்ப விடுவதில்லை. துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தருடைய மகிமை உங்கள் கூடாரத்தை நிரப்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ரீமா ஹந்தால ரபாடி யாந்துனேமே நிமேகேஷியா கொலுரோபோ. இன்னொரு இழப்பு வந்து விடுமோ? கண்ணீரோடு வந்திருக்கிறாய். இனி அழுகை இல்லை, இழப்பு இல்லை, துக்கம் இல்லை. நீ இழந்து போன சகலத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவா. இன்னொரு தோல்வி வந்து விடுமோ? இல்லை, இனி ஜெயம் எடுக்க போகிறாய். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலாவது நல்லது நடக்குமா? நடக்கும், நடக்கும். நன்மையான ஈவுகளை பரத்தில் இருந்து கர்த்தர் கொடுக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனம் மாற மனிதன் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. அவர் தெய்வம் சொன்னதை சொன்னபடி செய்வார். அநேக இழப்புகள் மத்தியிலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, என் இயேசு சொல்லுகிறார், இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலே இருக்காது. உன் வீட்டு பக்கம் வராது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய வெளிச்சத்தினாலே இருட்டறையில கிடந்து அழுகிற நீ வெளிச்சத்தை காண்பாய். முடங்கி கிடக்கிற நீ துள்ளி குதித்து வெளியே வா. சியோனே, உனக்கு அறைக்குள்ள இனி என்ன வேலை? நீ துள்ளி குதித்து வெளியே வா. வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ வெளியே வா. இன்னும் நீ சாதிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. உன் நிமித்தம் அநேகர் வாழ்வார்கள், அநேகர் வாழ்வார்கள். நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று நீயே உன்னை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்பதை இனி வருகிற நாட்களிலே நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். நீ உனக்கு மாத்திரம் பிரயோஜனமாய் அல்ல, உன் குடும்பத்திற்கு மாத்திரம் பிரயோஜனமாய் அல்ல, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு உன்னை பிரயோஜனமாய் நான் மாற்றுகிற நாட்கள் வந்துவிட்டது. நான் பேதையாயிருக்கிறேனே, நான் என்னதான் இந்த உலகத்திலே சாதிக்க முடியும் என்று கேட்கிறாயா? சாதிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்த பேதையாகிய உன்னை நான் இந்த வருஷத்திலே தெரிந்தெடுத்திருக்கிறேன். இனி நீ அல்ல, நான் உன் உதடுகளில் இருந்து பேசுவேன், நான் உன் நாவில் இருந்து வெளிப்படுவேன்.
உன்னிலிருந்து வருகிற வார்த்தைகளை கண்டு அவர்கள் எல்லாரும் ஆச்சரியமாய் வியந்து பார்க்க போகிறார்கள். நீயா இப்படி பேசுகிறாய், என்னால் நம்ப முடியவில்லையே என்று சொல்லுவார்கள். நம்ப முடியாதவர்களை நம்ப பண்ணுகிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பலன் கொண்டு திடமனதாயிரு. என் கடன்கள் அடைக்கப்படுமோ, என் தரித்திரம் மாறுமோ? கண்ணீரோடு கேட்கிறாய், மாறும். உன் கடன்கள் அடைக்கப்படும். உங்க அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்காக சிலுவையிலே தரித்திரரானவர் உன்னை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப் போகிறார். ரீமா ஃபந்தல ரபாஷ்யா கரபா. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனவே சிறிது நேரம் நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி, யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்க ஒவ்வொருவருக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அல்ல, இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கேட்டவுடன் உட்கண்டேன் என்று ஒரு வசனம் இருக்கிறது. நீங்க கேட்ட உடனே அதை காது வழியா உள்வாங்குறீங்க. சாப்பாடை வாய் வழியா உள்வாங்குற மாதிரி வார்த்தைகளை காது வழியா உள்வாங்கி உள்ள போகும். கேட்ட உடன் அதை உட்கொண்டேன். சொல்லுங்க, கேட்ட உடன் அதை உட்கொண்டேன். எதை உட்கொண்டேன்? ஆண்டவருடைய வார்த்தைகளை உட்கொண்டேன். அல்லேலூயா. நீ சாப்பிடுகிற ஒரு ஆரஞ்சு, ஒரு ஆப்பிள், ஒரு டம்ளர் பால் நீ குடித்த உடனடியாக உன் சரீரத்திற்குள்ளால போய் ஒரு புஷ்டியை கொடுக்குமே. ஆனால் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான என் ஆண்டவருடைய வார்த்தைகள் உன் காதுக்குள்ளே போயிட்டு சும்மா இருக்குமா? உள்ளே போய் ஒரு அற்புதத்தை செய்யும். உள்ளே போய் சிலரை கொடைஞ்சி உள்ளுக்குள்ளால் இருக்கிற அந்த கட்டிகள், கசடுகள், அழுக்குகள் எல்லாம் சுரண்டி சுரண்டி உள்ளுக்குள்ளால இருக்கிற வேரோட சுரண்டி வெளியே எடுக்கிறதை என் தரிசன கண்களில் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருடைய சரீரத்தில் அந்த வார்த்தை காதுக்குள்ளால போய் அங்கே இருக்கிற சில கிரியைகளை அழிக்கிறதை பார்க்கிறேன். சிலருக்கு காயம் கட்டுகிறதை பார்க்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தடைகளையும் அது போய் உடைக்கிறதை பார்க்கிறேன். ஒருவேளை அடி வயிற்று பகுதியில் உனக்கு நிறைய கலக்கங்கள், கவலைகள், அடி வயிற்று பகுதியில் நிறைய பிரச்சனைகள், வியாதிகள், கட்டிகள் இருக்குமே. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே நான் என்னுடைய ஆவியில் நான் தரிசனத்தில் பார்க்க உள்ள கிடக்கிற கட்டுகளும் கட்டிகளும் கசடுகளும் அப்படியே பொசுங்கி பஸ்ப மாதிரி ஆகிறதை என் ஆவியிலே காண்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். எதெல்லாம் உன் வயிற்றுக்குள்ள கடந்து உனக்கு கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்குதோ, எதெல்லாம் வயிற்றுக்குள்ள கடந்து கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு வெளியேற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் உள்ள போன உடனே உள்ளுக்குள்ள கிடக்கிற தேவையில்லாதது எல்லாம் வெளியேறும். அது கசடா இருந்தாலும் சரி, ஒரு அசுத்த ஆவியின் கிரியையா இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு வெளியேற்றி இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது சுதந்திரமாக போக போகிறீங்க. சொல்லுங்கள், சுதந்திரமாக போக போகிறேன், விடுதலையோடு போக போகிறேன், அற்புதத்தோடு போக போகிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக போக போகிற சொல்லுங்க பார்க்கலாம்.
சரி, 22ஆம் வருஷம் தொடங்கின மாதிரி இருந்து படபடன்னு முடிஞ்சு 23க்குள்ளே வந்தாச்சு. இந்த 23ஆம் வருஷத்துலையாவது எனக்கு நல்லது நடக்குமான்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. நல்லது செய்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். சொல்லுங்கள், நல்லது நடக்கும். நெஞ்சில் கை வச்சு, எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும், என் குடும்பத்தில் நல்லது நடக்கும், என் குடும்பத்தில் இருக்க தடைகள் விலகும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் மனுஷனை தேடி போகலை, நன்மை செய்கிற நன்மைகளின் நாயகனை தேடி வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கு நீங்கள் விரும்பி வந்த காரியத்திலே கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள். அப்பொழுது நீங்கள் விரும்பி வந்த காரியம் ஆண்டவராலே உனக்கு ஆகும். சரியா? சரி. முதலாவது வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு வருகிற என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது இன்றைக்கு பரலோகத்தின் நோக்கம், பரலோகத்தினுடைய திட்டம். பரலோகத்தினுடைய திட்டத்தை குறித்து ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் இந்த வருஷத்தை குறித்து நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது நீ அதைக் கண்டு ஓடி வருவாய், நீ அதைக் கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். தலையில கையை வச்சு சொல்லுங்க, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். என் இருதயம் அதிசயங்களை கண்டு அதிசயங்களை ருசித்து இனி பூரிக்கும். ஆமேன். நிறைய பேர் அதிசயத்தை எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறீங்க. அதிசயம் நடக்கணும்னா அதிசயம் செய்கிறவர் நம்ம கூட இருக்கணும். அதிசயம் நடக்கணும்னா அதிசயமானவர் என்கிற பெயரோடு பிறந்த இயேசு உங்கள் கூட இருக்கணும். எனவே தான் இந்த அதிகாரத்தின் தொடக்க பகுதி சொல்லுகிறது, இனி நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். இவ்வளவு நாளும் இருளுக்குள் கிடந்த நீங்கள் இனி எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளி என்று சொல்லக்கூடியது உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ எழும்பி பிரகாசிக்கணும்னா ஒளியாம் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளால எழுந்தருளி வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாம் இயேசு உன் வாழ்க்கையில் வந்தால் உன் இருள் விலகும். ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. சந்திரன் வந்தவுடனே சூரியன் ஓடிவிடும், சூரியன் வந்தவுடனே சந்திரன் ஓடிவிடும். இயற்கையின் படைப்பிலேயே இப்படிப்பட்ட ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லாத, சம்பந்தம் கலக்காத ஒரு இயற்கையைத்தான் கர்த்தர் நமக்கு படைத்து வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் எழும்பி பிரகாசிக்கணும்னா ஒளியாம் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே வர வேண்டும். அவனுக்கு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய இயேசு அவனுக்குள்ளே வந்தால் அவன் எழும்பி பிரகாசிக்க முடியும். இயேசு ஒருவனுக்குள் இராதிருந்தால் அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவன் எழும்பி வரணும்னா முடியவே முடியாது. எதிர்ப்புகள் இருக்கும். அவன் எழும்பி வந்து அவனை அழிக்கிறதற்கு நிறைய சேனைகள் காத்திருக்கும், மனுஷர்கள் காத்திருப்பார்கள். அவனை விழுங்குறதுக்கும் அவனை அழித்து கீழே போடுறதுக்கும் இழுத்து கீழே போடுறதுக்கும் தான் இருப்பாங்க. சொல்கிறத பார்த்துருப்பீங்க. நானும் எவ்வளோ போராடி எழும்பி வரலான்னு தான் பார்க்குறேன். கொஞ்சம் துளிர்த்த உடனே என் துளிரை ஒடிச்சிடுறாங்க, துளிரை முறிச்சிடுறாங்க. கொஞ்சம் எழும்பி வந்தோடனே என்னை இழுத்து போடுறாங்க என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் ஃபீல்டினை இன்னும் எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. அதற்கான அதிசயங்களைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நீ இருளின் பிள்ளை அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளை.
இருளுக்குள்ள கிடந்து, டிப்ரெஷன்ல கடந்து, வியாதியில கடந்து, நிறைய அவிசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டு, நெகட்டிவான யோசனையில சிந்தனையில கிடந்து, என் வாழ்க்கை முடிந்தது, என்னுடைய வாழ்க்கை நாசமா போச்சு, அவங்க பேர்ல குறை சொல்லி, உன்னால என் வாழ்க்கை அழிஞ்சுது, என்னால தான் உன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சுதுன்னு சொல்லி அடுத்தவங்க மேல குற்றம் சுமத்தி கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளை, யாரால உங்க வாழ்க்கை அழிஞ்சிருந்தாலும் இன்றைக்கு வாழ வைக்கிற இயேசுவாலே உன் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும். வாழ வைக்கிற என் இயேசுவாலே உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் பிரகாசிக்கும். இந்த புதிய வருஷம் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிற வருஷம். நான் ஏற்கனவே 1ஆம் தேதி சொன்ன செய்தியில சொன்னேன், 2020, 2021 ஆகிய வருஷங்கள் இலை உதிர் காலங்கள், இலைகள் உதிர்ந்து விழுந்த காலங்கள், உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் உங்களுடைய கையை விட்டு உதிர்ந்து போன காலங்கள், ஆரோக்கியம் உதிர்ந்து போன காலங்கள், நிறைய பிள்ளைகளுடைய உற்சாகங்கள் உதிர்ந்து போன காலங்கள். 2020, 2021 இழப்பின் காலங்கள், உயிர் சேதம், பண சேதம், வேலை இல்லை, வேலை இழப்பு, நிறைய பேருக்கு எல்லாம் இழந்து போன காலங்கள். 2022 வரும்பொழுது தூசியை தட்டிட்டு மறுபடியும் எப்படியாவது எழும்பி ஓடியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்ம நம்பி குடும்பம் இருக்கிறது, என்னை நம்பி பிள்ளைக்குட்டிங்க இருக்கிறாங்க, என்னை நம்பி ஒரு மனைவி இருக்கிறாள், என்னை நம்பி பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி 2022 வரும் பொழுது விழுந்து கிடந்த நீங்கள், கொரோனாவில் விழுந்தாலும் சரி, பொருளாதார வீழ்ச்சியில் விழுந்தாலும் சரி, வியாதியில் விழுந்தாலும் சரி, டிப்ரெஷனில் விழுந்தாலும் சரி, விழுந்த நீங்கள் இருக்கிற கொஞ்சம் பலத்தில் எழும்பி, அப்போ தான் 2022 தான் கொஞ்சம் ஸ்டெப் அப்படியே தட்டு தடமாக இருக்கிற பிள்ளைகள் மாதிரி மறுபடியும் துவண்டு கொண்டிருந்தீர்கள். 2023 நீங்கள் ஓடுகிற வருஷம், ஓடி சாதனைகளை படைக்கிற வருஷம். 2023 நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறீர்கள். 2020, 2021 இருட்டறையிலே கிடந்தீர்கள். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு கூட வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமை கொடுத்து அவங்கவுங்க கம்பெனிக்காரங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ளால் அடைச்சி இருட்டுக்குள்ளால் போட்டுட்டாங்க. வெளிச்சத்தை பார்ப்பது அரிதாயிருந்தது. இன்றைக்கு இந்த 2023 வருஷத்தில் ஆண்டவர் எல்லாரையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 4 சுவர்களுக்குள்ள கிடந்து நீங்க வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தி 4 சுவருக்குள்ளால டிப்ரெஷன்ல விழுந்து, மன அழுத்தத்தில் விழுந்து, அந்த சுவரையே பார்த்து பார்த்து உங்க முகத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லை, சரியா தூங்குறதற்கு விருப்பம் இல்லை, நல்லபடியாக குளிச்சு உங்க சரீரத்தை சுத்தம் பண்ண விருப்பம் இல்லை, அழுக்கின் பிள்ளைகளாக இருந்த உங்களை இன்றைக்கு ஆண்டவர் நல்ல வெண்மையின் பிள்ளைகளாக, பரிசுத்தத்தின் பிள்ளையாக ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளியாம் இயேசு உனக்குள்ளே உதித்திருக்கிறார். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். சொல்லுங்க, என்மேல் கர்த்தர் உதிப்பார். என்மேல் கர்த்தர் எழுந்தருளுவார். சொல்லுங்க, என்மேல் கர்த்தர் எழுந்தருளுவார். தலையில கையை வச்சு சொல்லுங்க, என்மேல் இன்றைக்கு கர்த்தர் எழுந்தருளி விட்டார், எழுந்தருளி விட்டார், எழுந்தருளி விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இப்ப நம்ம எல்லாருக்குள்ளால ஆண்டவர் எழுந்தருளி வந்தாச்சு. ஆண்டவர் எழுந்தருளி வந்த உடனே என்னாகன்னா, உனக்குன்னு ஒரு மகிமை பிரகாசிக்கும், உனக்குன்னு ஒரு வழி பிறக்கும், அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் திறக்கும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மூல வசனத்தில் சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது உன்னுடைய வெளிச்சத்தை தேடி, உனக்குள் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற வெளிச்சமான பிரகாசத்தின் நிமித்தம் உன்னுடைய வெளிச்சத்தை தேடி, உனக்குள் இருக்கிற ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை தேடி ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்களா. நீங்க ஒரு காரியமாக ராஜாக்களை போய் தேடி அவங்க கிட்ட போய் ஒரு ஆப்ளிகேஷனுக்கு நின்ற நாட்களுக்கு பதிலாக, அவங்க கிட்ட ஒரு ஃபேவருக்கு போன நாட்களுக்கு பதிலாக, இயேசு உங்களுக்குள்ள எழுந்தருளிட்டா ராஜாக்கள் உங்களை தேடி நீ ஜபிச்சா எனக்கு நல்லது நடக்குன்னு அவங்க உங்ககிட்ட ஃபேவர் எதிர்பார்த்து வர போறாங்க. எத்தனை பேர் ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் பிரபுக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்க? ஆண்டவர் உங்களுக்குள்ளிருந்து நல்ல வெளிப்பாட்டு வரங்களை கொடுத்து, சுகமளிக்கிற வரங்களை கொடுத்து, தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்தா
இனி ஜனங்கள் சொல்வார்கள், நம்ம பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், நம்ம பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷி இருக்கிறார், அவளுடைய பெயர் குளோரி. நம்ம பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவன் பெயர் ரவிச்சந்திரன். அவன் சொன்ன அப்படியே நடக்கிறது, அவன் சொல்லுகிறது தப்பாம நடக்கிறது. அவனிடத்திலே போவோம், நம்முடைய முடிச்சுகளை அவர் அவிழ்த்து விடுவார், நமக்கு தேவையான வெளிப்பாடுகளை கொடுப்பார் என்று. இனி உங்க வீட்டு முன்னால கியூவில் ராஜாக்கள் வரப்போகிறார்கள். விசுவாசிச்சா மட்டும் கரங்களை தட்டுங்க. அது எப்படி பிரதர்? ராஜாக்கள் வந்து தேசத்தினுடைய பிரஜைகளை தேடி தேசத்தின் ராஜாக்கள் வருவார்கள்னா, ராஜாதி ராஜா உனக்குள்ள இருந்தா ராஜா உன்னை தேடி வருகிறது இயல்பு. நம்ம எல்லாரும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். சொல்லுங்கன்னா, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. இந்த விசுவாச அறிக்கை இருந்தா போதும், ராஜாக்கள் ஒன்று தேடி வர்றாங்க. அது சாத்தியமான்னு பார்த்தா சாத்தியம்தான். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஈசாக்கு என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவன் கேரார் என்கிற ஊருக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, நீ போடா. அவன் அங்கே போகிற காலமாக அது ஒரு பெரிய பஞ்சகாலம், அது ஒரு பெரிய பஞ்சகாலம். அவங்க அப்பா காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது, அதை விட ஒரு பெரிய பஞ்சம் ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு அவனை அனுப்பும் பொழுது இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் போனான், கேரார் என்கிற பட்டணத்துக்கு போனான். அந்த கேரார் என்கிற பட்டணத்தை அரசாண்டு கொண்டிருந்தவன் அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு பேர் என்ன? அபிமெலேக்கு. அப்போ இவன் போன உடனே எல்லாரும் அவனை அற்பமாக நினைச்சாங்க. பிழைக்க போனவன் எப்போன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீ பிழைக்கிறதுக்குன்னு இங்கே வந்த நாங்கள் இங்கேயே பூர்வீகமாக இருக்கிறவங்க. சொல்கிறத பார்த்துருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் பல ஊர்களிலிருந்து சென்னை பட்டணத்திற்கு குடிபெயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். பிழைப்பிற்காக வந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சதுனால வந்திருக்கலாம், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபரில் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனால் இங்கே இருக்கிற சென்னை வாசிகள் சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஊரை விட்டு வந்தவன் நீ வாலாட்டாதேன்னுவாங்க. ஊரை விட்டு வந்தாலும் சரி, ஊர்லேயே இருந்தாலும் சரி, ஆண்டவர் உனக்குள்ளே இருந்தால் அந்த ஊரில் இருக்கிறவன் கூட உன்னை தான் தேடி வருவான். அந்த ஊரில் இருக்கிற ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்க. இந்த ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைக்கிறான். ஏன்னா ஆண்டவர் கூட்டு வந்தார். அவன் தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறது. எப்படி சொல்லுங்க? தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு எங்கே தோன்றினாலும். ஆனால் அதே இடத்துல அந்த ஊரில் இருந்து, இந்த ஊரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இந்த ஊரில் மண்ணை பற்றி எனக்கு தெரியும், இந்த ஊரில் இயற்கையை தெரியும், எப்போ மழை பெய்யன்னு தெரியும், எப்போ மழை நிற்காதுன்னு தெரியும், எந்த சீசனில் விதைச்சா நல்லா இருக்குன்னு தெரியும். இப்படியெல்லாம் பெருமை பேசிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் ஒருத்தன் சைலண்டாக வளர்ந்துக்கிட்டே இருப்பான். இவங்களுக்கு நினைப்பு எனக்கு எல்லாம் தெரியும்னு. ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் சைலண்டாக அதே பட்டணத்தில் அதே பஞ்சகாலத்தில் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஈசாக்கு அப்படி தான் வளர்ந்தான். இயற்கை அவனுக்கு எதிர்மறையாக இருந்தது. பஞ்சகாலத்தில் மழை கிடையாது. மழை இல்லாத நேரத்தில் விவசாயத்தை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ரொம்ப அந்த வெயில் காலங்களிலே விவசாயம் பண்ண யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த விவசாயமே தண்ணியை நம்பி தான் இருக்குது, அதுதான் விவசாயம். அப்போ தண்ணி இல்லாத காலங்களில் விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஈசாக்கு என்ன பண்ணா, ஆண்டவரை நம்பி அந்த தேசத்தில் பஞ்ச காலத்தில் விதையை விதைக்கிறான். அதுக்கு தண்ணி பாய்ச்சுக்கிறதுக்காக வேண்டி போர் போடுறான்னு சொல்ல, நம்ம பாஷையில் கிணறு தோன்றான். அவன் எந்த இடத்துல தோண்டினாலும் தண்ணி அப்படி பெருக்கெடுத்து வருது. எல்லாரும் சண்டை போடுறாங்க, இது எந்த இடம், எங்கள் இடத்துல நீ கிணறு தோண்டியிருக்க, இது என்கிட்ட கொடுத்துடணுன்னா கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு வழி அடைஞ்சா இன்னொரு வழியை ஆண்டவர் திறப்பார். சொல்லுங்க, ஒரு வழி அடைஞ்சா இன்னொரு வழியை திறப்பார். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வேலையே கிடைக்காதுன்னு வந்திருக்கிறீங்க. இல்லை, இதை விட பெட்டரான வேலை கிடைக்கும். ஹல்லேலூயா. சரி, அப்போ விட்டு கொடுத்துட்டான். சரி, இந்தப்பா உங்கள் கிணறா வச்சுக்கோ. ஏன்னா அவனுக்கு தெரியும், தான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழியை திறப்பான். விட்டுட்டு அடுத்து இன்னொரு இடத்துல கிணறு தோன்றான். அங்கே போனால் இன்னும் தண்ணி பெருக்கெடுக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக எல்லாம் ஜனங்கள் பார்க்குறாங்க. அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. சரி, இந்த வச்சுக்கோ. இன்னொரு இடத்துல போய் தோன்றான். அந்த இடத்துல இன்னும் அதுவே அதிகமாக, முன்பிருந்ததை காட்டிலும் அதிகமாக
தண்ணி வருகிறது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, ஒரு வாசல் முடிஞ்சு போச்சுன்னு கண்ணீரோட இருக்கிற, இதுக்கு மேல புதிய வாசல் அதை விட அதிக நீரூற்றோட தான் கிடைக்கும். அல்லேலூயா. அவன் மூன்றாவது தோண்டின அந்த நீரூற்றுக்கு ரகபோத்துன்னு பேர் வச்சான். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு பயலாம் வாக்குவாதம் பண்ண வரல. ஹல்லேலூயா. வாக்குவாதம் இல்லாத ரகபோத்தின் விரிவாக்கத்தை 2023 கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. யாரும் வாக்குவாதம் பண்ண முடியாத ரகபோத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அவன் பஞ்ச காலத்துல விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு 100 மடங்கு அறுவடை. அதனால அவனுடைய செல்வங்கள் வளருகுது. எல்லாரும் பஞ்ச காலத்தில் அடிபட்டு இருக்கும்போது இவன் மட்டும் வளர்றான். நான் சொன்னேன் தெரியுமா, எனக்கு தெரியாதா எங்க ஊரை பத்தி, இந்த மண்ணை பத்தி தெரியாதா, சூழல் இயற்கையை தெரியாதா, வானத்தை பார்த்தாலே மழை பெய்யுமா பெய்யாதான்னு சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் வேண்டவாதம் பேசினவங்களா இனி நீங்க இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, இயற்கையும் தெரியாது, இந்த ஊரை பற்றியும் தெரியாது, மண்ணை பற்றியும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி அவரை நம்பி நீங்கள் விதைச்சிங்கன்னா ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தது போல நீங்கள் அறுப்பீங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய தாளந்துகள் திறமைகள் மேலே உன்னுடைய நம்பிக்கை வைக்காமல் இயேசுவின் மேலே உன் நம்பிக்கையை வை. இந்த புதிய வருஷத்தில் இப்போ என்ன ஆச்சு, எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அவன் ஷார்ட் பீரியடில் மட்டன்னு வளர்ந்து வர்றான். எனக்கு தெரிஞ்சு நிறைய கொரோனா பீரியடில் நிறைய வளர்ந்த நிறைய ஊழியர்களும் இருக்கிறார்கள். கொரோனா பீரியடில் வளர்ந்த நிறைய தொழில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, அழிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த வளர்ந்தவங்க யார் லிஸ்ட்டில் இருந்தவங்கன்னா ஈசாக்குடைய லிஸ்ட்டில் இருந்தவங்க. ஆண்டவரே எல்லாம் எதிர்மறையாக இருக்குதுப்பா, ஆனாலும் உங்களை நம்பி வலையை போடுறேன், உங்களை நம்பி நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி சைலண்டாக அந்த பீரியடில் வளர்ந்த ஊழியங்கள் அநேகம் இருக்கிறது. சைலண்டாக அந்த பீரியடில் வளர்ந்த வியாபாரங்கள் நிறைய இருக்கிறது. அந்த பீரியடை போல எனக்கு பொற்காலம் ஒன்றுமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுகிறதை என்னுடைய சொந்த செவிகள் கேட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இவன் நல்லா வளர்ந்த உடனே இவனுடைய வளர்ச்சியை எல்லா இடங்கள்லையும் யாரும் அவன் போய் சொல்லி தெரியலை, நான் இப்படி வளர்ந்துட்டேன் இப்படி முன்னேறிட்டேன்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் நீ வளர்ந்து வந்துட்டியன்னா நீ யார்கிட்டையும் போய் நீ சொல்ல வேண்டியதில்லை. உன்னுடைய நடக்க, உன்னுடைய செய்க, உன்னுடைய எல்லா காரியங்களும் மற்றவர்களுக்கு காண்பிக்கவே, இப்படி இருந்தான் இப்படி ஆயிட்டான் இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் உன்னை பற்றி பொறாமையோட புறங்கூறின ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு பிறகு என்ன சொல்ல போகிறாங்க, உண்மையிலே உன் ஆண்டவர் வாங்கூட இருக்கிறாருன்னு சொல்ல போகிறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்படி அவனுடைய பெயர் ஊரெல்லாம் உலகமெல்லாம் பரவிட்டு அதன் நிமித்தம் இப்போ அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய வேதம் சொல்லுகிறது ஒரு அருமையான வசனம். ஆதியாகமம் 26:26 அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து, அப்படின்னு அவனுடைய அரண்மனையிலிருந்து ஈசாக்கினிடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக் இருக்கிற இடத்துக்கு ராஜாக்கள் வர்றாங்களா? ஹல்லேலூயா. அவன் மட்டும் இல்லை, அவனுடைய நண்பனை கூட்டிட்டு வர்றான். அவனுடைய சேனாதிபதி அப்படின்னாச்சுன்னா அவனுடைய மிலிட்ரியில் உள்ள ஹையர் ஆஃபீஸர் சேனாதிபதிகள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து ஈசாக் இடத்துல உடன்படிக்கை பண்ணுறாங்க. எப்பா, நாங்கள் பண்ணதை மனசில் வச்சுருக்காத, இப்போ நீ பெரிய ஆள் ஆகிட்ட, இப்போ இவங்களுக்கு என்ன தெரியுமா, எங்கே நம்மளையும் மிஞ்சி இவன் வளர்ந்துருவானோன்னு ராஜாவுக்கு பயம். அவங்ககிட்ட வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணி ஒரு நல்ல உறவை புதுப்பிச்சுட்டு போனதா வேதம் சொல்லுகிறது. போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, நீ உங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, உன் ஆண்டவர் வாங்கூட இருக்கிறாராமே. 2023 உன்னை அற்பமாய் பார்த்தவர்கள், உன்னை பரிதாபத்தோடு பார்த்தவர்கள், ஏளனமாய் பார்த்தவர்கள் சொல்லுவாங்க, உன் ஆண்டவர் வாங்கூட இருக்கிறாராமே, நீ உன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே என்று சொல்லக்கூடிய விதத்தில் செல்வங்கள் வந்து உன்னிடத்தில் சேரும் என்பதுதான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த மூல வசனம். ஆமென். உன் இருதயம் அதிசயங்களை கண்டு பூரிக்கும். 2023 இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திலே வரும்.
இதை இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தாச்சுன்னா அதே மாதிரி தான் கேத்தலிக் வெர்ஷன்லேயே இருக்குது. இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் கேத்தலிக் வெர்ஷன்லேயும் ஒன்றா இருக்குது. கேத்தலிக் வெர்ஷனில் இந்த ஏசாயா 65 எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். உன் இதயம் வியந்து விம்மும். உன் இருதயம் வியப்போடு நடக்கிற காரியங்களை பார்த்து அதுவே விம்மி விம்மி ஆச்சரியப்படுமா? விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய பெரிய செல்வம், கடலுக்குள்ளதான் முத்தெல்லாம் இருக்கு, சரியா? கடலிலிருந்து பெரிய செல்வங்கள் உன்னிடம் கொணரப்படும். அப்படின்னா உன்னிடத்திலே கொண்டு வரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். அப்படின்னா நீ குடியிருக்க போன இடத்துல அநேக சொத்துக்கள் உன்னிடத்திலே வந்து உன்னுடையது ஆகும். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, என் இதயம் வியந்து பார்க்கக்கூடிய விதத்தில் கடலின் திரள் செல்வம் என்னிடம் கொண்டு வரப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பிற இனத்தாரின் சொத்துக்கள் என்னை வந்து அடைந்ததற்காய் ஸ்தோத்திரம். உன்னை விட்டு செல்வம் செல்வம்னு உன்னை விட்டு ஓடின செல்வங்கள் எல்லாம் நான் வாரேன் வாரேன் வாரேன்னு சொல்லி மறுபடி உன்னிடத்தில் வரும். ஹல்லேலூயா. கடற்கரையின் திரளான செல்வங்கள் இனி உன்னிடத்திலே வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலர் கடல் தொழிலில் நிறைய எண்ணத்தை இழந்து வந்திருக்கலாம், கடல் தொழிலில் நஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், இழந்து வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் நீ ஒரு நெசவு தொழிலிலே நலிவடைந்து வந்திருக்கலாம், நீ செய்கிற வணிக தொழிலிலே நலிவடைந்து வந்திருக்கலாம், நீ செய்கிற அந்த சின்ன பெட்டி கடையில் நலிவடைந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு பிறகு கடற்கரையின் திரளான செல்வங்கள் உன்னை தேடி வரும். நீ இருக்கிற இடத்துல சொத்துக்களை வாங்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இருந்த இடத்தையும் வித்துக்கிட்டு ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம், இருந்ததையும் வித்து கடனை அடைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பிறகு நீ இழந்தது கொஞ்சம், நீ சுதந்திரிக்க போகிறதோ அநேகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கும் பொழுது எப்படி அறுவடை வந்தது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால். அப்படின்னா கர்த்தர் இப்ப நம்ம தலையில கை வச்சு சொன்ன தெரியுமா, என்னுடைய இருதயம் அதிசயங்களை கண்டு பூரிக்கும்படி நீர் எனக்குள் எழுந்தருளி வாரும் என்று நம்ம கேட்டோம். உன் ஒளி வந்தது, ஒளியாம் இயேசு உனக்குள்ளே உதித்திருக்கிறார். அவங்க கூட அந்த ஈசா கூட இருந்தபடியினாலதான் ஈசாக்க அந்த பஞ்ச காலத்தில் அந்த வருஷத்தில் அவர் 100 மடங்கு பலன். சொல்லுங்க, அந்த வருஷத்தில். அந்த வருஷத்தில் எந்த வருஷத்தில் தெரியுமா? அந்த முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது பஞ்சகால வருஷத்தில். அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டானதே அல்லாமல் பின்னும் ஒரு பெரிய பஞ்சம் அந்த பட்டணத்துக்குள்ளே வந்ததாம், அந்த தேசத்துக்குள்ளே இருந்ததாம். அந்த நேரத்தில் தான் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு அவனுக்குள்ள இருந்தபடியினால, ஆண்டவர் அவனுக்குள்ள இருந்தபடியினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தபடியினால் இந்த வருஷத்தில், இந்த 2023 இந்த 2023 எனக்கு 100 மடங்கு பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்த உடனே என்ன ஆகும்? நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். துவண்டு போன உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். துவண்டு போன இருதயம் இனி துவளாத இருதயமாய் மாறும். இப்படிப்பட்ட மாற்றங்கள், செல்வங்கள், செல்வாக்குகள், சொத்துக்கள் உன்னை தேடி வரும் பொழுது தத்தளித்து கொண்டிருந்த உன் இருதயம் இனி அகமகிழ்ந்து களிகூரும். குழம்பி போயிருந்த உன் இருதயம், என்னடா என்ன சுத்தி நடக்குது? ஒரு மனுஷனுடைய இருதயத்தினுடைய பல்வேறு நிலைகளை குறித்து கடந்த 2 நாட்கள் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப கிடைக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக நான் சொல்றேன், ஒவ்வொரு வசனங்களை வச்சுதான், பட் டைம் இல்லாதனால சொல்றேன்.
பைபிளில் துவண்டு போன இருதயம் என்று சில இருதயங்கள் இருந்ததை வேதம் பதிவு செய்திருக்கிறது. இன்னொரு பகுதியில் போனீங்கன்னா உபாகம் 23 துவளாத இருதயம், எதை கண்டாலும் துவண்டு போகாத தைரியம் உள்ள இருதயத்தை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல 1 சாமுவேல் 28:5 தத்தளிக்கிற இருதயம் மனுஷனுக்கு இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்படின்னா அவன் தத்தளிச்சிட்டு இருப்பானா, அவனுடைய தத்தளிக்கிற இருதயம் அவனை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல 2 ராஜாக்கள் 6:1 குழம்பின இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி, சொல்லுங்க, தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்புறது. ஆமேன். தெளிவா இருக்கிறவனே வாங்கூட பேசியாச்சுன்னா அவனே குழம்பிவன் என்னடா சொல்ல வர்றான்னு யோசிப்பா. அப்படிப்பட்ட குழம்பி போன இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 22:19 இளகின இருதயம் என்கிற இருதயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல கல்லான இருதயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னொரு இடத்துல கலங்கின இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அழகான வசனம் யோவான் 4:1 மற்ற 27 வசனங்கள்ல பயந்து போன இருதயத்தையும் சொல்லுகிறது, பயப்படாத இருதயத்தையும் சொல்லுகிறது, கலங்காத இருதயத்தையும் சொல்லுகிறது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இருதயத்தின் பல நிலைகள். இருதயம் என்னமோ ஒண்ணுதான், சொல்லுங்க, இருதயம் என்னமோ ஒண்ணுதான், சொல்லுங்க, இருதயம் என்னமோ ஒண்ணுதான். ஆனா இருதயத்தின் பல நிலைகளை பார்க்கும் பொழுது அது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வேறுபடுது. இன்னைக்கு பிறகு வேறுபடாமல் உன் இருதயம் தொடர்ந்து நம்பிக்கையிலே நிலை கொண்டு அது உன்னுடைய இருதயமே உன்கிட்ட பேசும், என்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து அவனே பேசுறான், என் ஆத்துமாவே நீ அமர்ந்திரு, நீ நம்புறது அவராலே வரும், அவசரப்படாதேன்னு சொல்றான். அவனுடைய ஆத்துமா அவனை மீறி அவசரப்படுகிறது. முன்னேற்றத்திற்கு அவசரப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்கு அவசரப்பட்டிருக்கலாம். அவன் சொல்ல நில்லு 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 நில்லு. யாரை பார்த்து சொல்றான்? தன் இருதயத்தை பார்த்து, என் ஆத்துமாவே நீ அமர்ந்திரு, கொஞ்சம் சைலண்டா இருடா இருடா, நடக்கண்டா, நடக்கும் சொல்லி சொல்றான். ஆத்துமாவை பார்த்து சொல்றான், நீ நம்புறது அவரால் வரும், கொஞ்சம் அமைதியாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் அமைதியாயிரு, நீ நம்புகிறது ஆண்டவராலே வரும். சொல்லுங்க பார்க்கலாம், வரும். அது தாமதித்தாலும் வரும், அது நிச்சயமாய் வரும், இனி தாமதிக்காமல் வரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். ஒளியாம் இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள எழுந்தருளி வரும் பொழுது அவன் எழும்பி பிரகாசிப்பான். ராஜாக்களும் பிரபுக்களும் தேசாதிபதிகளும் தேடி வருவார்கள். அது மட்டும் இல்லை, அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனத்துக்குள்ளால அந்த 60ஆம் அந்த ஏசாயா 60 1லிருந்து 5 வரைக்கும் உள்ள வசனத்தை பார்க்கும்போது, தூர தேசத்தில் பிரிந்து கிடந்த உன் குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாம் இனி ஏகமாய் கூடி உன்னிடத்திலே வந்து நீங்கள் இணைந்து ஐக்கியமாக வாழ்வீர்களாம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் பிரிவினை இருக்கும். புருஷனை கூட்டு வரணும்னு நினச்சிங்க, அவர் வரல, அவர் ஏன்னா அவங்க அம்மா வீட்டில் இருக்கலாம், இல்லை அவங்க மனைவி அம்மா வீட்டில் இருக்கலாம், அவங்க அம்மா வீட்டில் இருக்கலாம், பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரிவினை உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்குள்ள எழுந்தருளியாச்சுன்னா அவர் ஐக்கியத்தை விரும்புகிற தேவன், திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே ரூபத்தில் ஐக்கியமாக இருந்து செயல்படுகிற திரியேக தேவனை ஆராதிக்கிற நீங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து ஒரே தேவாலயத்துக்கு போக இனி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தின்படி கடற்கரைக்குள்ளால கடலுக்குள்ள கிடக்கிற செல்வங்கள் வாங்கிட்ட வரும். இல்லைன்னா சின்ன நீ இருக்கிற குடியிருக்கிற இடத்துல அந்த சொத்துக்கள் ஒன்றை தேடி வரும். இதெல்லாம் வரணும்னா இதை கொண்டு கொடுக்கிற இயேசு உனக்குள்ள இந்த வருஷம் முழுவதும் நிரந்தரமாய் நிலை கொண்டு நிற்க வேண்டும். நிலை கொண்டு நிற்கிற, நிலை குலையாதபடி பண்ணுகிற நங்குரமாக இயேசு அவன் வாழ்க்கையில் இருக்கணும். மரியாள் சொன்னாள், மரியாளை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கிற செல்வங்களும் ஊருக்குள்ளே இருக்கிற செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாம்
உன்னிடத்திலே தேடி வந்து உன்னுடையதாகும். எகிப்தின் சம்பாத்தியங்கள், எத்தியோப்பியருடைய வர்த்தக லாபங்கள், நடி ஆட்களாகிய சபேயருடைய வர்த்தக லாபங்கள் எல்லாம் இனி அநேக இடங்களையும் தடைகளையும் காம்படிஷனையும் தாண்டி உன்னிடத்தில் வந்து உன்னுடையதாகும். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, என்னிடத்தில் வந்து என்னுடையதானதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஈசாக்குக்கு 100 மடங்கு அறுவடை வந்து அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் ஆண்டவர் என்னை மாற்றினதற்காய் ஆண்டவருக்கு நன்றி. சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி, என் இயேசுவுக்கு நன்றி. அப்படின்னா உங்கள் கடன் எல்லாம் இன்னைக்கு ஓடி போச்சு. ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது போல உங்கள் கடன்களும் தரித்திரங்களும், சொல்லுங்க, என் கடன்களும் என் தரித்திரங்களும் என்னை விட்டு ஓடி போயிட்டு, ஓடி போயிட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ளால எழுந்தருளி இருக்கிற ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்யங்களை உனக்கு கொடுக்கிறவர், செல்வங்களை உனக்கு கொடுக்கிறவர். நீ கால் மிதித்திருக்கிற தேசத்தை, கால் மிதித்திருக்கிற பட்டணத்தை, கால் மிதித்திருக்கிற வீட்டை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. யோசுவா, காலேப் இவர்களெல்லாம் ஆண்டவருடைய மோசேயுடைய ஊழியத்தில் நடந்து வந்த ஊழியக்காரர்கள். அதில் காலேபை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினானாம். இன்னைக்கு பிறகு நீங்க உத்தமமா ஆண்டவருக்கு முன் சொல்லணும். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இவன் தாண்டா உத்தமன், உங்களை பார்த்து இவ உத்தமி அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. உத்தமனா இருந்தா ஆண்டவர் அவர்கள் கால் மிதித்திருக்கிற தேசத்தையும் பட்டணத்தையும் செல்வங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பா. ஆண்டவர் சொன்னார். அதே போல அந்த மலை நாடாகிய ஹெப்ரோனை, செழிப்பான ஹெப்ரோனை அன்றைக்கு அதே காலேபுக்கு கொடுத்தவர். உனக்கு செழிப்பான ஒரு ஹெப்ரோன் மலை பட்டணத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கலாம், நீ இருக்கிற கிராமத்தில் கூட இருக்கலாம், அது ஹெப்ரோனாக இருக்கும். அது செழிப்பான ஹெப்ரோன். சொல்லுங்க பார்க்கலாம், செழிப்பான ஹெப்ரோன். அது யாரை கொடுப்பாராம்? உத்தமமா ஆண்டவரை பின்பற்றி வர்றவங்களுக்கு கொடுப்பாராம். அப்போ இந்த புதிய வருஷத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எனக்குள் எழுந்தருளி வந்திருக்கிற நீர் என்னை விட்டு எடுபடாதபடிக்கு அந்த உத்தமத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்க, உத்தமத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். உத்தமத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆமீன். ஒரு பழைய பாட்டுண்டு, எனக்கு சரியாக வராது, என் மனைவி பாடுவாங்க. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. அப்படியே நெஞ்ச வச்சு கை வச்சு, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் உதவும், கரங்களை தடி உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. சோதனைகள் உலகத்தில் என்னை வருத்தும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஹல்லேலூயா. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றின காலேபை போல இந்த புதிய வருஷத்தில் உத்தமமா பின்பற்றி வந்தீங்கன்னா எப்படி ஈசாவுக்கு 100 மடங்கு அறுவடையை கொடுத்து
வர வர விருத்தி அடைய பண்ணி அவனை மகா பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றினாரோ அதே போல உங்களை மகா பெரிய ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். இன்றைக்கு இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு புது பலனையும் புது வாழ்வையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. பாலைவனமான உந்தன் வாழ்க்கையை கண்டு சோலைவனமாக்கினாரே நீதியின் தேவன். சொல்லுங்க. பாலைவனமான உந்தன் வாழ்க்கையை கண்டு சோலைவன மாற்றினாரே நீதியின் தேவன். பாலைவனமான உந்தன் வாழ்க்கையை கண்டு சோலைவனமாக்கினாரே நீதியின் தேவன். பாலைவனமான உந்தன் வாழ்க்கையை கண்டு சோலைவனமாக்கினாரே நீதியின் தேவன். பாலைவனமான உந்தன் வாழ்க்கையை கண்டு சோலைவனமாக்கினாரே நீதியின் தேவன். இனிய கானான் உனக்கு உண்டு என்று சொல்லி செழிப்பான பாதையில் நடத்தி மகிழ்ந்தார். இனிய கானான் உனக்கு உண்டு என்று சொல்லி செழிப்பான பாதையில் நடத்தி மகிழ்ந்தார். நெஞ்சமே ஓ நெஞ்சமே நெஞ்சமே ஓ நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே ஓ நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே ஓ நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே ஓ நெஞ்சமே. உனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுண்டு கலங்காதே. உன்னை வெற்றி சிறக்க பண்ணிடுவார் திகையாதே. உனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுண்டு கலங்காதே. உன்னை வெற்றி சிறக்க உன்னை வெற்றி சிறக்க பண்ணிடுவார் திகையாதே. நெஞ்சமே ஓ நெஞ்சமே நெஞ்சமே ஓ நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே ஓ நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே ஓ நெஞ்சமே. கடன் பாரம் உன்னை வந்து வாட்டும் பொழுது கலங்காதே என்று சொல்லி உன்னை தேற்றினார். ஜெயம் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தந்து ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி மகிழ்ந்தார். கடன் பாரம் உன்னை வந்து வாட்டின போது கலங்காதே என்று சொல்லி உன்னை தேற்றின. கடன் பாரம் உன்னை வந்து வாட்டின போது கலங்காதே என்று சொல்லி உன்னை தேற்றினார். கடன் பாரம் உன்னை வந்து வாட்டின போது கலங்காதே என்று சொல்லி உன்னை தேற்றினார். ஜெயம் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தந்தே ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்பி மகிழ்ந்தார். ஜெயம் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தந்து ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்பி மகிழ்ந்தார். நெஞ்சமே ஓ நெஞ்சமே நெஞ்சமே ஓ நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே ஓ நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் ஓ நெஞ்சமே
நெஞ்சமே ஓ நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே ஓ நெஞ்சமே சொல்லுங்க ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே ஓ நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே ஓ நெஞ்சமே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்ய கூட்டு வந்திருக்கிற மகளே என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்கி உன்னை கை தூக்கி விடலான்னு நான் கூட்டிட்டு வந்திருக்கிற மகளே யாராவது என்னை கை தூக்கி விட மாட்டாங்களான்னு கண்ணீரோடு இருந்த உன்னை நான் கூட்டிட்டு வந்து நானே உன்னை கை தூக்கி விட போகிறேன் உன் முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து கலங்காதே மகளே ஆண்டவர் சொல்லுகிறதற்காய் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஈசாக்கு பஞ்ச காலத்துல 100 மடங்கு அறுத்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் மாறினானாமே ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வருஷத்துல 100 மடங்கு அறுவடை செய்யக்கூடிய கிருபை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களையும் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் மாற்றி மகா பெரியவர்களாய் நீர் உயர்த்தும் என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது என் பிள்ளைங்களை கடன் கொடுக்கிற அளவுக்கு என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும் என் பிள்ளைகளுடைய இருதயம் இந்த காரியத்திலே அதிசயங்களை கண்டு ஆக மகிழட்டும் சுவாமி பூரிக்கட்டும் பூரிக்கட்டும் அதிசயங்களை செய்கிற தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னுடைய இருதயம் அதிசயங்களை கண்டு பூரிப்படையும் கடற்கரையின் திரளான செல்வங்கள் என்னை வந்து சேரும் ஜாதிகளின் பலத்த சொத்துக்கள் உன்னிடத்திலே வந்து சேரும் இதை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ எழும்பி பிரகாசிக்கணும் எழும்பி பிரகாசிக்கணும்னா ஒளியாம் இயேசு உனக்குள்ளே இருக்கணும் இந்த சீக்ரெட்டை முதல்ல ஆண்டவர் சொல்லி இந்த வருஷத்தில் ஈசாக்கு ஐஸ்வர்யவானாக்கினவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார் பலவிதமான இருதயத்தின் சூழ்நிலைகளில் சிலவற்றை மாத்திரம் நாம் தியானித்து சுருக்கமாய் ஜெபித்து முடிக்கப் போகிறோம் முதலாவது ஒரு இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார் அந்த இருதயத்திற்கு பெயர் அனல் கொண்ட இருதயம் சொல்லுங்க அனல் கொண்ட இருதயம் எல்லாரும் சொல்லுங்க ஆமாம் சங்கீதம் 39:3 அந்த அனல் கொண்ட இருதயம் அந்த தலைப்பை ஒரு வாட்டி கூட ஸ்க்ரீனில் போடுங்க தம்பி அதில் அழகாக அனல் மூட்டுகிற அப்படின்னாச்சுன்னா இயேசுனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது மாதிரி அந்த கொழுந்து விட்டு எரிகிறத நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் ஸ்க்ரீனில் அனல் கொண்ட இருதயத்தை பற்றி பேசுகிறாரு அங்கே ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதவங்க இங்கே பாருங்கள் அனல் கொண்டு எரிகிற ஒரு இருதயம் இந்த இருதயத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்கள் இருதயத்தையும் அனல் கொண்ட இருதயமாய் மாற்றுகிறார் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் என்னுடைய இருதயத்தை இன்றைக்கு அனல் மூட்டி எரிய விடும் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற நிலைமை இன்றைக்கு மாறினதற்காய் நன்றி அப்படியே விசுவாச கண்களில் உங்கள் மனசில் உங்கள் இருதயம் எப்படி கொழுந்து விட்டு அப்படி பிரகாசிச்சா எப்படி இருக்குன்றது அப்படியே உங்கள் மனக்கண்களில் கொண்டு வாங்க எப்போ தெரியுமா அனல் மூட்டி இப்படி எரியும் ஒளியாம் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அது அனல் கொண்டு ஏறியும் ஹல்லேலூயா ஆமாம் இந்த தீமை 2-3 எங்கள் டிசைனர் போட்டு அனுப்புனார் இந்த மாதம் பேக்ரவுண்டு என்ன போடுறேன்னு சொல்லி தான் நிற்கிறான் பிரவீன்
ஒரு 10 அனுப்பியிருப்பான். கடைசியாக நான் சொன்னேன், டேய் ஒன்றும் சரிலடா, என்னடா பிளாஸ்டிக் இருதயத்தை எல்லாம் தூக்கி வச்சிருக்கிற, ஒரு உயிருள்ள ஒரு அனல் கொண்ட இருதயத்தை வைடா. அப்புறமா 3 நாள் ட்ரை பண்ணான் பிள்ளை. எல்லாம் பண்ணி எனக்கு திருப்தி அடையலைன்னா விடவே மாட்டேன், அவனை தூங்க விட மாட்டேன். டிசைன்லாம் கரெக்டாக ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வேன். கடைசியாக நான் சொன்னேன், இயேசுடைய இருதயம் அனல் கொண்ட இருதயம், அப்படி அனல் மூட்டி எரிகிற ஒரு இருதயத்தை நீ கொண்டு வானேன். அப்புறமா தான் கஷ்டப்பட்டு இந்த இருதயத்தை உண்டாக்கி கொண்டு வச்சிருக்கேன். காட் பிளஸ் யூடா தம்பி, ப்ரைஸ் எல்லாம் நல்ல அருமையான தம்பி. சில விஷயத்துல எல்லாம் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். எதுக்குன்னா இந்த ஆவிக்குரிய காரியங்களில். ஏன்னா நம்ம ஒரு இமேஜினேஷனில் ப்ரிப்பேர் பண்ணோம், மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இவங்களுக்கு அனுப்பிகிட்டே இருப்பேன் அந்த செய்தியை. டக்குன்னு அந்த ஹெட்டிங் எல்லாம் அனுப்பிகிட்டே இருப்பேன். எதுக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி பண்ணனேன்னு சொல்லி. ஸோ எது செய்தாலும் ஆண்டவர் பர்ஃபெக்டாக செய்யணும். ஆமேன். இப்போ இந்த இருதயத்தை பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் என் மனசு, என்னுடைய இருதயம் எப்படி கொழுந்து விட்டு எரியணும்னு ஆசையாக இருக்கா? ஆமாம். அப்படின்னா அங்கே இருக்கிற குளிரெல்லாம் போயிடும். கடந்த நாட்களில் இருந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்த நாளுக்கு இன்னைக்கு முடிவை கொண்டு வரணும். ஆமேன். எடுத்து வாசிங்க சங்கீதம் 39:3 வாசிப்போமா? என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்படின்னா ஏன் உங்களுக்கு ஜெபம் வரல தெரியுமா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறபடியினாலே. சங்கீதக்காரன் சொல்றான், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் வசனத்தை தியானிக்கையில் அக்கினி என் இருதயத்திலே மூண்டது. அப்படின்னா அந்த நெருப்பு மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இருக்கிற நெருப்பை கூட கொஞ்சம் விறக போட்டு நிலக்கரியை போட்டு மூட்டுவாங்க. அதுதான் இவன் சொல்றான், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்படின்னா அக்கினி மேல மேல மேலே பெருகிட்டே இருக்கு. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதுல இருக்குன்னா அவனுடைய ஜெபத்துல தான் இருக்கு. ஜெபம் தான் செய்யும். இந்த புதிய வருஷத்துல நீங்க நல்ல அனலுள்ள இருதயத்துல ஜெபிக்க போறீங்க. அனலோட, அபிஷேகத்தோட, வல்லமையோட, வரங்களோட நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப மேகம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்குகிறது. ஹல்லேலூயா. குளிர்ந்து போய் கிடக்கிற உன் இருதயத்தை இப்பொழுது ஆண்டவர் நெருப்பு மூட்டுகிறார். அனல் கொண்ட இருதயமாய் மாற்ற விரும்புகிறார். அனல் இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்க, அனல் இருந்தா பிசாசு கிட்ட வராது. அனல் இருந்தா புள்ளி சூனியங்கள் உனக்குள்ளால வந்து உன்னை எந்த விதத்திலும் சேதப்படுத்த முடியாது. அனல் இருந்தா உனக்கு விரோதமாக 1000 பேர் மந்திரவாதம் பண்ணாலும் சரி, வேள்விகளை உட்கார்ந்து கூட்டினாலும் சரி, இந்த அக்கினிக்கு பக்கத்துல அவைகள் வராது. ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் அக்கினி நிறைந்த இருதயமாக, அனல் மூட்டப்பட்ட இருதயம். சொல்றான், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் வேதத்தை தியானிக்கையிலே அக்கினி மூண்டது. நெருப்பு மூட்டினது போல அப்படியே அந்த ரேஞ்சு யாருகிட்டே இருக்கும் அந்த அக்கினி. அன்றைக்கு பரலோகத்திலிருந்து எலியாவின் நாட்களிலே ஒரு அக்கினி இறங்கி பலிபீடத்தில் இருந்து அத்தனையும் பட்சித்து போட்டது போல, அனல் கொண்ட இருதயம் உள்ள பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை அதுவே பட்சித்து போடும். இங்க அக்கினி மூண்டுதுன்னா பிரஸ்ட்ல இருக்கிற கட்டி அது பட்சித்து போடும். இங்க அக்கினி இருந்ததுன்னா கழுத்துல இருக்கிற கட்டியை அது போய் பட்சித்து போடும். மேலே இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்த நாட்களுக்கு பதிலாக எலியாவின் நாட்களிலே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினது. இன்றைக்கு பிறகு உன்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு அக்கினி எழும்பி உன் சரீரத்தில் இருக்கிற கட்டிகளையும் பட்சித்து போடும். பரலோகத்திலிருந்து இறங்க பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உன் இருதயத்தில் நெருப்பு மூட்டுகிறார். அக்கினி மூட்டி டல்லா கிடந்த உங்களை இப்ப உற்சாகப்படுத்திட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சில எஸ்டேட்டுக்கெல்லாம் நீங்க டூர் போனீங்கன்னா தங்கி இருக்கிற ஹோட்டல்ல ஹாட் பேக்குன்னு ஒரு சுடுதண்ணி போட்ட ஒரு பேக் ஒன்று கொடுப்பான். எதுக்குன்னா உள்ளங்கால சூடாக வச்சுக்கிட்டா தான் அவனுக்கு ஜன்னி வராது. அவ்வளோ குளிர் இருக்குன்னா உள்ளங்காலிலிருந்து ஒரு சூடு ஏற்றினா உடம்பெல்லாம் பரவுமா.
ஆனா வேதத்தின்படி உன்னுடைய இருதயத்துல அனல் மூண்டுதுன்னா உன் சரீரம் உள்ள அனலா இருக்கும். ஹல்லேலூயா. நீ செயற்கையாக அவன் கொடுக்கிற அந்த ஹாட் பேக்க காலில் வச்சு இனி அனல் மூட்டுகிறதா அல்ல, உன் இருதயம் அனல் கொண்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் அனல் இருக்கும். அனல் இருக்கிற இடத்துல பேய் வர முடியாது, அனல் இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியாது, அனல் இருக்கிற இடத்துல மாந்திரிக வல்லமைகள் கிரியை செய்ய முடியாது. இது மட்டும் இல்லை, அனல் வந்துச்சுனாலே ஜெபம் ஆரம்பமாகும். அழகா சொல்றான், நான் தியானிக்கையில் நெருப்பு மூண்டது, அக்னி மூண்டது, அப்பொழுது நான் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போ உங்க ஜெபத்தை தடை செய்கிறதே உங்க இருதயம். அந்த இருதயம் சோர்ந்து போய் டிப்ரெஷன்ல போய் நொந்து போய் அவிசுவாசத்தை பேசி இதுக்கு மேல ஒண்ணு நடக்காது, இதுக்கு மேல பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான் இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் கொட்ட 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 நீங்க எழும்பிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வெட்ட 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 நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு பாட்டு உண்டு, கொட்ட கொட்ட உயர்வான், வெட்ட வெட்ட வளருவான். கொட்ட கொட்ட தலையை தட்டி கீழே வைக்க வைக்க அவன் உயர்வான், வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தேவை? தேவனுடைய பிள்ளைகளிடத்துல ஒரு அனல், ஒரு அபிஷேகம். இந்த புதிய வருஷத்துல அனல் உள்ள, அபிஷேகம் உள்ள, ஜெபம் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதற்காக இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறார். பின்மாற்றத்திலே போன எம்மாவு சீடர்கள், அவர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இதுக்கு மேல இந்த இயேசுநாதரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு பின்மாற்றத்திலே மறுபடியும் அவருடைய ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போற வழியில ஆண்டவர் அவருடைய இருதயத்தை அனல் மூட்டனை நினைச்சிட்டார். இவனுடைய இருதயத்தில் உள்ள அனல் எல்லாம் அணைஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் குன்றி அனல் மங்கி போய்விட்டது. எனவே பின்மாற்றத்தில் போனா அவனை மறுபடியும் நெருப்பு மூட்டனேன்னு ஆண்டவர் டிசைட் பண்ணி பின்மாற்றத்தில் போற அவனிடத்துல ஆண்டவர் கூடனே ஒரு வழி போக்கனை போல கூட பேச்சுக்கு துணைக்கு அப்படியே பேசிட்டே போறாரு. அவங்களுக்கு இயேசுதான் வெளிப்படுத்தாதபடிக்கு அவருடைய மனக்கண்களை மூடி அவர் கூடயே நடந்து போயிட்டு என்னெல்லாம் அவங்க பின்மாற்றத்தில் போனவங்களுக்கு ஆண்டவரை பற்றின காரியங்களை குறித்து வேதத்தின் வசனங்களை பற்றி விளக்கி சொல்லுகிறார். அதை கேட்க கேட்க, வசனங்களை கேட்க கேட்க அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. மங்கி போன இருதயம், பின்மாற்றத்தில் போன இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க கொழுந்து விட்டு எரிந்தது. நேர வீடு வரைக்கும் போனாங்க. அவங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்து விட்டு அவர் அவருடைய கண்களை திறந்த பொழுது இயேசுதான் நம்ம கூடவே வந்து நமக்கு இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற வசனத்தை நமக்கு சொல்லி கொடுத்தார். ஒரு அருமையான வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா 24:32-33 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு போனாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க, பின்மாற்றத்தில் போனவங்க, ஆண்டவர் அவங்களோட பேசின உடனே வசனத்தை சொல்லி சொல்லி அவங்களுக்கு விளக்கி கொடுத்த உடனே அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. திரும்பி அவங்க எம்மாவூருக்கு போனவங்க உடனடியாக எருசலேமுக்கு திரும்பி போனாங்க. அங்கே போய் ஆண்டவருடைய பணியை செய்தார்கள். ஹல்லேலூயா. பணி செய்ய முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, வேலை ஸ்தலத்திற்கு போக முடியாமல் விருப்பமில்லாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஊழியத்திற்கு போக முடியாமல் விருப்பமில்லாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அனல் குறைந்து விட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி இயேசு தந்த பின்மாற்றத்தில் இருந்த சீடர்களுக்கு வசனத்தை விளக்கி சொன்ன பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததோ, அதே போல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விளக்கி சொல்லுகிற இந்த வசனத்தை கேட்க கேட்க உங்கள் இருதயம் இப்பொழுது கொழுந்து விட்டு எரிகிறது. இனி நீங்கள் எம்மாவுக்கு போகாமல், பின்மாற்றத்துக்கு போகாமல், மறுபடியும் எருசலேமை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி, என் ஆண்டவரை நோக்கி, ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி, ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள். இலக்கை நோக்கி ஓடுங்கள். இந்த புதிய வருஷம் உங்களுக்கு அனலுள்ள வருஷமாக
ஆரோக்கியமான வருஷமாக, அநேகருக்கு அனல் கொடுக்கிற அபிஷேக வருஷமாக கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையால முடிசூட்ட தர போறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. வசனங்கள் கிடைச்சா அதன் பிறகு பின்மாற்றத்திலே போகிற பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவர்களா வருவாங்க. அதுக்கு தான் வசனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிறகு அவங்க பின்மாற்றத்துக்கு போகல, எருசலேமில் போய் மறுபடியும் விட்டுட்டு வந்த அந்த எருசலேமுக்கு போய் ஆண்டவருக்காக சாதனைகளை படைத்தார்கள். இன்றைக்கு பிறகு நீங்கள் சாதனையாளர்களாய் மாறப்போகிறீர்கள். டிப்ரெஷன் ஆவி எல்லாம் வெளியேறிச்சு. ஹல்லேலூயா. இருதய வியாதி எல்லாம் மாறிட்டு, இருதய அடைப்புகள் எல்லாம் மாறிட்டு, இருதயத்தில் ஒரு அனல் வந்து விட்டது. ஹல்லேலூயா. சோர்வின் ஆவிகளை வெளியேற்றி விட்டார். ஆமென். மன அழுத்தம் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு வெளியேற்றி ஒரு தெய்வீக பலத்தால் உங்களை இடை கட்டுகிறார். ஹல்லேலூயா. சோ ஒரு புதிய ஜெப வாழ்க்கை, அது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் யார் யார் பின்மாற்றத்தில் போயிருக்கிறாங்க, யார் யார் ஆண்டவர் வேண்டான்னு போயிருக்கிறாங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, உனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுண்டு, கலங்காதே, உன்னை விட்டு சிறக்க பண்ணிடுவார், திகையாதே, உனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுண்டு, கலங்காதே, உன்னை விட்டு சிறக்க பண்ணிடுவார், திகையாதே, நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே, ஓ நெஞ்சமே. ஹல்லேலூயா. உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, ஏன் கவலைப்படுற நெஞ்சமே, ஏன் கவலைப்படுற என் ஆத்துமாவே, என் கர்த்தரேசு இருக்க உனக்கு கவலை எதுக்கு? ஆமென். கர்த்தரேசு இருக்க உனக்கு கவலையே வேண்டாம். ஆமென். சரி, அனல் கொண்ட இருதயம். இப்ப இன்னொரு புதிய இருதயத்தை பத்தி பேசுறாரு. அந்த இருதயத்தை கேட்டோன்னு உங்க எல்லாருக்குள்ளால ஒரு பெரிய சந்தோஷம் பொங்க போகுது. ஆமென். யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய இருதயத்தை பத்தி சொல்ல போறாரு. உங்க எல்லாருடைய இருதயமும் பொங்க போகுது. நல்ல யார் சொன்னது? அது நீ தான். நான் தான் நோட்டே கொடுத்தாச்சு, நீ சொல்லி என்ன பண்ணி நோட்ஸே நான் இங்கே யாரோ சொன்ன சத்தன்னு கேட்டேன், நீ சொன்னியாடா. உனக்கு மெசேஜ் கிடைச்சா? இல்லைல்ல, பரவாயில்ல. நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற இருதயம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற இருதயம். ஆமென். அடுத்த வாட்டியிலேருந்து கொஸ்டின் அவுட் பண்ணப்பட மாட்டாது, நீ சேர்ந்து தான் ஆன்சர் சொல்லணும். சரி, கர்த்தர் நல்லவர். நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற இருதயம். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, நல்ல விசேஷத்தினால பொங்குகிற இருதயம். சங்கீதம் 45:1 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? என் இருதயம், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி, விரைவாய் எழுதுகிறவருடைய எழுத்தாணி. என் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2023 உங்க எல்லாருடைய இருதயமும் நல்ல விசேஷத்தினால பொங்கத்தக்கதாக நல்ல விசேஷங்கள் நடக்க போகுது. ஆமென். கடந்த நாட்களில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, என்னப்பா ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டிருப்பாங்க. அப்படியே தலையை சொரிஞ்சிருப்பீங்க. சீக்கிரத்தில் வரேன்னு சிலர் சொல்லுவீங்க, எங்கப்பா விசேஷம், நானும் இப்போவோ எப்போவோன்னு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. இன்னைக்கு பிறகு என்னப்பா விசேஷம்னு கேட்காமலே சொல்லிடுவீங்க, என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறாது. அந்த சங்கீதத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அந்த திருமணத்திற்கு ஏதுவான ஆசீர்வாதங்கள் தான் அதில் இருக்குது.
2023 நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற திருமண தடைகளை உடைச்சி கர்த்தர் நல்ல வரனை கொண்டு வர போகிறார். ஆமேன். டைம் இல்லை. நேற்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 சாட்சி அவங்கவுங்க அனுப்புனதை எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய ஃபைலில் கொடுத்தாங்க. அதில் நிறைய சாட்சிகள் போன மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சி, திருமண சாட்சி எல்லாம் 36 வயசு, 35, 34 வயசில் நிறைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் கடந்த நாட்களில் அன்பரின் பாதத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு தடைகள் நீங்கி நிறைய பேருக்கு டிசம்பரில் மேரேஜ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஜனவரி மாதத்தில் அடுக்கடுக்கான திருமணங்கள். ஆண்டவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் பார் ஆனவங்க நிறைய பேருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து இந்த நாளில் டைம் இல்லாதனால அதெல்லாம் நான் இன்னைக்கு வாசிக்கிறது எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் இப்போ சொல்லலை. எக்கச்சக்கமான திருமணங்களை கடந்த வருஷத்தின் கடைசியிலே தடைகளை ஒட்டச்சி வருஷ கடைசியில் செய்தார். இந்த மாசத்துல நிறைய திருமணங்கள் நடக்குது. அதில் அடுத்த டேன் உங்க பிள்ளைகள். சொல்லுங்க, அடுத்த டேன் என்னுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஆமேன். அப்படின்னா நல்ல விசேஷம் நடக்க முடியாதபடி தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். அன்றைக்கு 40 வயசு வரைக்கும் ஈசாக்குக்கு திருமணம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அழகான ரெபேக்காளை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 24:67 சொல்லுகிறது, ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். சொல்லுங்க, அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். இன்னைக்கு நிறைய பேர் மனைவி ஆக்குக்கு முன்னாடியே நேசம் பாசம் எல்லாம் லவ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாசம் எல்லாம் வற்றி போகுது. ஆமேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நேசிச்சிங்கன்னா அந்த கல்யாணத்தோடு அது கட்டாயிடும். ஆஃப்டர் கல்யாணம் நீங்கள் நல்லா அவங்கள திருமணம் பண்ணி அவங்கள நல்லா நேசிங்க. ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், எந்த குடும்பத்தில் புருஷனுடைய அன்புக்காக ஏங்கி அன்பு கிடைக்கலன்னு வந்திருக்கிறீங்களோ இன்றைக்கு அந்த நேசம் பாசம் புருஷனிடத்தில் கிடைக்க இந்த வசனத்தின்படி தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்கிற வசனத்தின்படி உன்னை மனைவி ஆக்கி கொண்ட உன் புருஷன் இனி உன்னை நேசிப்பான். உன்னை புருஷனாக்கி கொண்ட உன் மனைவி இனி உன்னை நேசிப்பான். இப்பெல்லாம் தலைகீழ போயிட்டு இருக்கு உலகம். ஆமாம். முன்னாலெல்லாம் மனைவிமார்கள் பாசத்துக்காக ஏங்குவாங்க. இப்போ புருஷன்மார்கள் மனைவியுடைய பாசத்துக்காக ஏங்குகிற நாட்கள் வந்து எல்லாம் தலைகீழ போயிட்டுருக்கு. எதுவாக இருந்தாலும் இந்த புதிய வருஷத்தில் உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கும். சொந்த வீடு வாசல் அது ஒரு நல்ல விசேஷம். நல்ல ப்ரொமோஷன் அது ஒரு நல்ல விசேஷம். நல்ல விசாவுக்கான ஆர்டர் அது ஒரு நல்ல விசேஷம். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல உங்களுடைய பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு சொல்லுவாங்க, சிட்டிசன்ஷிப்னுவாங்க, அந்த ஜாப் கார்டு ஒர்க்கு அந்த கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க்கு கார்டு ஜாப் கார்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்கண்ணே அதுக்கு ரெசிடென்ஸ் பர்மிட்டில் ஒர்க் பெர்மிட்டு அந்த ஒர்க்கு கார்டு எல்லாமே வருகிற நாட்களில் தடைகள் நீங்கி உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கரெக்டாக கிடைக்கும். பிள்ளைங்க வெளி தேசத்துக்கு படிக்க போன பிள்ளைங்க வேலை கிடைக்கல திரும்பி வந்துடுவாங்களோன்னு கவலைப்படாதீங்க. வேலை கிடச்சி சம்பளம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டு வந்து உங்களை பார்த்துட்டு திருப்பி உங்களையும் கூட்டிட்டு போய் கூட வச்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது, களி கூறுகிற ஒரு இருதயம். சொல்லுங்க, களி கூறுகிற ஒரு இருதயம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். களி கூறுகிற இருதயம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. அன்னாள் ஒரு நாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஊத்துறா. பாரம் நிறைந்த இருதயம், மன அழுத்தம் நிறைந்த ஒரு இருதயத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுறா. அப்போ அவளுடைய இருதயம் பாரப்பட்டு கதறி அழுததனுடைய ரகசியம், அவளுக்கு குழந்தை இல்லை. பல வருஷமாக குழந்தை இல்லை. எல்லாரும் அற்பமாக பேசுகிறாங்க. அவளுடைய இருதயத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு போனான். முதல் முறை ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை ஊற்றி கொண்டு போனாள். அதன் பிறகு அடுத்த முறை வரும் பொழுது அவள் சொல்லுகிறாள், அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது.
என் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு கூட குழந்தை பிள்ளைங்களை வச்சுட்டு நிறைய பேர் சாட்சி சொன்னதை நீங்கள் பார்த்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாட்சி, அதிலும் கடைசி அந்த மகள் சொன்ன சாட்சி 8 வருஷம் குழந்தை இல்லை, 2 பிள்ளை வேணும்னு சொல்லி அவருடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியே போய் சொல்கிறா, எனக்கு 2 குழந்தை பிறக்கும், எனக்கு அது மாதிரி வயரெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி தொலைன்னு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுங்கன்னு கேட்குறா. அதுதான் விசுவாசம். போன முறை நான் ஒரு வாட்டி சொன்னேன் இங்கே, இப்போ நீங்கள் போகும்போது குழந்தை யார் யாருக்கு இல்லையோ, உங்களுக்கு பையன் வேணுமோ பொண்ணு வேணுமோ, நீங்கள் எந்த பிள்ளை வேணுமோ அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போங்க. அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு பிள்ளையை கொடுப்பார். முடித்து நான் தனி ஜெபம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகக்குள்ளால 2-3 பேர் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னம்மா ட்ரெஸ்ஸை எடுக்க சொன்னீங்க, ப்ளஸ் பண்ணி கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணேன். அடுத்தடுத்த பாடங்கள் நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க, இப்போ ஆன் ப்ராசஸில் நிறைய பிள்ளைத்தாட்சிகள் அடுக்கடுக்காக சாட்சி சொல்ல ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆமேன். எல்லா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறவங்க. ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, விசுவாசத்தில் நீங்களும் இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளை இல்லாத நேரத்தில், ஆண்டவரே எனக்கு வயிற்றில் கையை வச்சு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நல்ல பிள்ளை செல்வத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். முந்தின முறை வரும்பொழுது அவளுடைய இருதயம் கலங்கி இருதயத்தை ஒட்டச்சி ஆண்டவர்கிட்ட ஊத்துறேன்னு சொல்கிறா. அடுத்த முறை வரும்போது, அப்படின்னா நீங்கள் அடுத்த முறை வரும்போது சொல்லுங்கள், அடுத்த முறை நான் வரும்போது, அடுத்த முறை வரும்போது நான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி களி கூறுதலின் அந்த களி கூறுகிற இருதயத்தோடு வருவேன். சொல்லுங்கள், களி கூறுகிற இருதயத்தோடு வருவேன். முந்தின முறை நொந்து போன இருதயத்தில் வர்றா, இப்போ களி கூறுகிற இருதயத்தோடு வந்து அவள் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அத்தனை வருஷம் அவமானத்தை நீக்கி அருமையான சாமுவேலை கொடுத்து, சாமுவேலை அவள் பொருத்தனை பண்ணபடி ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7ன்னு 7 பிள்ளைங்க கட 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 கடன்னு வருது. சொல்லுங்க, கட 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 கடன், கட 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 கடன், சத்தமா சொல்ல, கட 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 கடன், கட கடன்னு சொல்லிட்டு 10 மாசத்துக்கு உள்ளால பத்து போட்டுறாதீங்க, அப்புறம் வைத்தியம் பார்க்கறதுக்கே முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, அன்னாளுக்கு ஒரு பிள்ளைக்கு அவஸ்தைப்பட்டா, அந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தது. அவர் சொன்னா, என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. அடுத்து அடுக்கடுக்கா பிள்ளைங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பேன். நம்ம ஆண்டவர் ஒரே கல்லில் எத்தனை மாங்காய் வேணாலும் அடிப்பார். ஆமேன். நம்ம ஊழியத்தில் ட்ரிபிள் எல்லாம் சர்வசாதாரணம். எத்தனையோ பிள்ளைங்க கற்பம் வாங்கி இங்கே சாட்சி சொல்லியிருக்காங்க. 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க எல்லாம் சர்வசாதாரணம். இன்றைக்கி சாட்சியை கேட்டீங்க. இங்கே பிள்ளைக்காக எத்தனை பேர் இயங்கிட்டு இருக்கிறீங்க? டிவியில் பார்த்துட்ருக்கிறீங்க, ஆன்லைனில் பார்த்துட்ருக்கிறீங்க, யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிறீங்க, வெப்சைட்டில் பார்த்துட்ருக்கீங்களோ, நீங்கள் முதல்ல ஸ்டீஃபனை நம்பக்கூடாது. ஸ்டீஃபனை நம்பினா ஒன்றும் நடக்காது. ஸ்டீஃபன் மூலமாக ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை பிடிங்க. அந்த வார்த்தை மன உருவாகும். சொல்லுங்கள், வார்த்தை மன உருவாகும். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் அதிசயங்களை கண்டு பூரிக்கும் என்று சொன்ன ஆண்டவர் முதலாவது அனல் கொண்ட இருதயத்தை பற்றி பேசினார். 2வது நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற இருதயத்தை பற்றி பேசினார். 3வது என்ன இருதயம் சொன்னார்? களிப்புள்ள இருதயமா? களி கூறுகிற இருதயம். ஆமேன். 4வது காயம் கட்டப்பட்ட இருதயம். நிறைய பேருடைய இருதயம் காயப்பட்டு வந்திருக்கு. காயம் கட்டுற இருதயத்துக்கு அழகாக பாருங்கள், ஒரு அம்புக்குறி போடுறேன்னா டாக்டர் ஸ்ட்ரெக்த் எல்லாம் போட்டு, உங்கள் இருதயத்தில் இருக்கிற வியாதி, உடம்புல உள்ள வியாதி எல்லாம் மாறுறது, டாக்டர் ஸ்ட்ரெக்த்தே போட்டு விட்டுட்டான் தம்பி. சரி, இன்றைக்கி மனதளவில் உங்கள் இருதயம் காயப்பட்டிருக்கலாம். உண்மையாகவே இருதயத்தில் வியாதி இருக்கலாம், சரீரத்தில் வியாதி இருக்கலாம், தோலில் வியாதி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று ஜெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தருவார். உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, காயம் கட்டுகிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் எல்லா வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 147:3, சங்கீதம் 147:3 சொல்லுகிறது. வாசிப்போமா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். போதும். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இந்த 2023ஆம் வருஷத்தில் ஆறாத காயங்கள், சுகர்னால் வந்தாலும் சரி, எதனால் வந்தாலும் சரி, கேன்சர்னால் வந்தாலும் சரி,
எந்த காயங்களாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லா காயங்களை ஆற்றி உங்கள் எல்லாரையும் தொட்டு குணமாக்குவார். கடந்த மாதம் நம்முடைய நாகர்கோயில் ஜெபகோபுரத்தில் மாதம் நடத்துகிற அந்த ஷேமம் உபவாச கூட்டம், மாதம் இல்லை வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச கூட்டத்தில் டென்சலின் அப்படின்ற ஒரு சிஸ்டர்ஸ் குளச்சல்ல இருந்து அவங்க கேன்சர் வியாதியினால் 4 வருஷமாக கஷ்டப்பட்டு அந்த கேன்சர், வாயில் கேன்சர், அதனால் வாய் பகுதி ஃபுல்லாக புண்ணு வந்து நாற்றம் அடித்து சீல் வடியும். அவங்க யார்கிட்டையும் கிட்ட போய் பேச முடியாது, யாரும் பார்த்தாலே வரமாட்டாங்க. அப்படி சீல் வடிந்து கொண்டிருந்த அந்த நிலைமையில் அந்த 4 வருஷமாக கொஞ்சம் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகாத அந்த கேன்சர் வியாதியோட சேமம் மீட்டிங் வந்தாங்க. நீங்கள் எந்த மீட்டிங் வந்திருக்கிறீங்க? அன்பரின் பாதத்தில். சேமம் மீட்டிலையும் ஆண்டவர் தான் உலாவுகிறார், அன்பரின் பாதம் மீட்டிங்லேயும் ஆண்டவர் உலாவுகிறார். ஸோ அப்பொழுது அங்கிருந்த அந்த தம்பி மெர்லின் அந்த மகளுக்காக வேண்டி கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணார். எவ்வளவு ட்ரீட்மெண்ட், எவ்வளவு மருத்துவங்கள் எல்லாம் செய்து பார்த்தும் கொஞ்சம் கூட குணமடையலை. அப்படியே வலியுமா, ரத்தமும் ஜலமும் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா. கையில் ஒரு துண்டு வச்சு எப்போவுமே டவல் வச்சு அப்படியே தொட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரமும். கிட்ட போனால் பயங்கர துர்நாற்றம், யாரும் கிட்ட போக முடியாது. யாரும் போக முடியாத இடத்துல இயேசு வந்தார். அந்த தம்பி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே நீ காண்பதில்லை. ஹல்லேலூயா. தொட்டு ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து எண்ணெய் பூசி அனுப்பி விட்டுட்டாரு. நமக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி அபிஷேக எண்ணெய் ஆராதனை தான். இன்றைக்கி ஜனவரி மாதமாக இருக்கிறபடினால எல்லாருக்கும் அபிஷேக ஆராதனை நேரத்துலேயும் அதில் ஒரு வல்லமை இறங்கிருச்சு, ஜெப நேரத்துலையும் இறங்கிருச்சு, செய்தி நேரத்துலையும் இறங்கிருச்சு. ஃபுல்லாக அனாயிண்டடாக இருக்குது. அது உங்கள் தலைமையில் வச்சு ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிள்ளைகளுக்கு இங்கிருந்து ஜெப எண்ணெய் கொண்டு போய் அற்புதம் நடந்திருக்கிறது. அந்த சகோதரிக்கு அந்த தம்பி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி இன்றைக்கி கேன்சர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டு வளர்ந்து போச்சு, நல்ல துர்நாற்றம் போச்சு. எல்லாரும் கூட இருந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எண்ணெயை பற்றி நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறோம். அதில் போன மாதம் ஒருத்தர் ஒரு சாட்சி, போன மாதம் இல்லை, இப்போ இந்த கடந்த நாட்களில் ஒரு சாட்சி ஒன்று அனுப்பியிருக்காரு. அந்த சாட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்து எனக்கு. பார்த்தாச்சுன்னா மனுஷனுக்கு தான் அற்புதம் நடக்குன்னு பார்த்தாச்சுன்னா ஜெப எண்ணெயில் மாடுகளுக்கெல்லாம் அற்புதம் நடக்கும். ஒரு ஏழை தாயார், அவர் சென்னையிலிருந்து இந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு அவருடைய சொந்த ஊருக்கு போயிருக்கார் ஒரு வேலையாக. போன இடத்துல எண்ணெய் அந்த பாட்டில் மட்டும் அவங்களுடைய பேக்கில் இருந்திருக்கு. அப்போ அவங்க கிராமத்தில் ஒரு அம்மா அந்த பசுமாட்டால் தான் அவங்களுக்கு வருமானமே, அந்த பசுமாட்டு வருமானத்தை வச்சு தான் லைஃப் ரன் ஆகுது. அப்போ சொல்லியிருக்காங்க, என்னுடைய பசுமாடு அந்த காம்பு, அந்த பால் கறக்கிற அந்த காம்பு இருக்குல்ல, அதில் பால் கறக்கும் பொழுது ரத்தமாக வருது, பால் கூட சேர்ந்து ரத்தம் வருது, என் வருமானம் எல்லாம் போச்சு, உள்ளுக்குள்ளே புண்ணு இருக்கா எங்கே இருக்குன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். சொன்ன மாடு அப்படின்னாச்சுன்னா பால் கறக்கிற மாடு. அப்போ இவர் சொன்னாராம், சரி என் கையில் இருக்கவே இருக்குது ஒரு ஜெப எண்ணெய், அன்பரின் பாதத்தில் போய் ஜெபம் பண்ணி வாங்கிட்டு வந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுமாட்டுக்கு மடியில் இந்த எண்ணெய் எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெய எண்ணெய் சொல்லி தடவுனார். அதுக்கப்புறம் பால் கறந்தா ஒரு சொட்டு ரத்தம் வரல. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு சந்தோஷமாக வந்திருக்காரு. அதுக்குள்ளால காட்டு தீ மாதிரி, கிராமத்துலலாம் இதெல்லாம் காட்டு தீ மாதிரி பரவிடும். எத்தனையோ நாளாக இந்த அம்மாவுக்கு, இந்த பசுமாட்டுக்கு இந்த பிரச்சனை. அதுக்கடையில் இன்னொரு அம்மா இவர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற சமயத்தில் வந்து நின்று சொல்லுதான், என்னுடைய பசுமாடு என்ன புல் சாப்பிட்டாலும் தண்ணி சாப்பிட்டாலும் அது அந்த எல்லாமே வெளியே போயிட்டுருக்கு, பேதி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு? மனுஷனுக்கு இல்லை, யாருக்கு? ஆமாம், மாட்டுக்கு பேதி ஆகிட்டே இருக்குது. அதனால அது அப்படியே நொடிஞ்சி அப்படியே விழுந்துருமா செத்துருமான்னு பயமாக இருக்குது. நீங்கள் தான் ஒரு எண்ணெயை தடவுனீங்களாமே, ரத்தம் நின்று போச்சாமே, அந்த எண்ணெயில் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. அந்த சாட்சி எனக்கு நேற்றைக்கு படிக்கும்போது விழுந்து சிரிக்கிறேன். பிள்ளைங்க தான் டைப் பண்ணி கொடுத்தாங்க அந்த சாட்சியை. அதனால் நீங்கள் ஒரு எண்ணெய் வச்சுருக்கீங்களாமே கிராமத்தில், அந்த தாய் வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் எனக்கும் கொடுங்க, என்னுடைய மாட்டுக்கும் பசுமாட்டுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை, பேதி ஆகுது எது சாப்பிட்டாலும். பொண்ணை சொன்னாரா, நானே வர்றேன்னு சொல்லி அந்த எண்ணெயில் 2 சொட்டு அந்த தொட்டி, கிராமங்களில் பசுமாட்டுக்கு தண்ணி காமிக்கிற ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க, மண் தொட்டி உள்ளே வச்சு புதைச்சிருப்பாங்க. அதில் 2 சொட்டை இயேசு ரத்தம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். குடிச்சாச்சுன்னா எப்போமோ அது குடித்த உடனே இன்னொரு பக்கத்தில் அவுட்லெட் பைப்பு அடித்து தள்ளிகிட்டே இருக்குமா. அதை குடிக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. அவர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாரா. ஹல்லேலூயா.
ஸோ அந்த எண்ணெய் அதில் வந்து அது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இந்த எண்ணெயும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்க அந்த தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான அபிஷேகம் இந்த எண்ணெய்க்குள்ளால இறங்கி இருக்கு. ஆமென். ஆராதனை அபிஷேகம் இறங்கி இருக்கு. அதனால யாரும் அவசரப்பட வேண்டாம். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம். சாப்பிட்ற இடத்துலையும் அவசரப்படாதீங்க, இங்கேயும் அவசரப்படாதீங்க, பொறுமையை காத்துங்க. எல்லாருக்கும் பாருங்கள், செய்தி நேரத்திலே பாதி பேர் அங்கே ஓரம் கட்டிட்டாங்க, ஓரமாக போயிட்டாங்க. ஆமாம், இங்கே ஒரு பெரிய பள்ளம் விழுந்துருச்சு. சரி, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்போவுமே நிதானமாக பொறுத்தவன் சொல்லுங்க, பொறுத்தவன் பூமி ஆளன்மா வேண்டாமா? ஆளன்மா. அங்கே இருக்க சகோதரர்கள் சொல்லுங்க, பொறுத்தவன். நீங்கள் தான் நீங்கள் எல்லாம் விட்டுருங்க, நீங்கள் பொறுமை இல்லாமல் போனவங்க சொல்லுங்க, பொறுத்தவன் பூமி ஆழ்வான். அடுத்த மாதத்துலேருந்து பூமி ஆளணும். சரியா? கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் இன்றைக்கு அதிசயங்களை கண்டு பூரிக்கத்தக்கதாக, இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அதிசயம், சரீரத்திலே ஒரு அதிசயம், இவருடைய வேலை செய்கிற இடத்துல ஒரு அதிசயம், வியாபாரத்தில் ஒரு அதிசயம், ஊழியங்களிலே ஒரு அதிசயம் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு செய்வீராக. அதிசயமானவர் எங்கள் பெயரோடு பிறந்த எங்கள் அன்பான தேவன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் செய்யும்படி அவர்கள் இருக்கிற இடத்திலே நீர் நேரடியாய் வந்திருக்கிறீர். என் பிள்ளைகளை தொட்டு நீர் குணமாக்குகிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பார்த்து அனலுள்ள இருதயம் கொண்டவர்களாய் இருங்கள் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய இருதயம் அனல் கொண்டதாய் மாறும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த நொந்து போன இருதயம் அல்ல, அனலுள்ள இருதயம், குளிருள்ள இருதயம் அல்ல, நெருப்பு மூட்டப்பட்ட ஒரு இருதயத்தை, அபிஷேகமுள்ள ஒரு இருதயத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை நீ நல்ல ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெயம் எடுக்கட்டும். என் இருதயத்திலே நெருப்பு மூண்டது. அதன் பிறகு நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் அதை கேட்டார் என்கிற வசனத்தின்படி என் பிள்ளைகள் இன்றைக்கு விரும்பி வந்திருக்கிற, ஜெபித்துக் கொண்டு வந்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுத்து என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார் என்கிற வசனத்தின்படி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருந்து தேவன் கொடுக்கிற தெய்வீக அற்புதங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறேன். நல்ல ஜெப அபிஷேகம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியோடு கருத்தோடு ஜெபிக்கட்டும், அனலோடு ஜெபிக்கட்டும், அபிஷேகத்தோடு ஜெபிக்கட்டும். நுகங்களும் கட்டுகளும் அறுக்கப்படட்டும் சுவாமி. ஜெப நேரத்திலே நீ தூக்கம் வரக்கூடாது. ஜெபிக்கிற நேரத்திலே என் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது. உற்சாகமாய் ஜெபித்து என் பிள்ளைகள் ஜெயமெடுப்பார்களாக. அது மட்டுமல்ல, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொன்னீரே. எந்தெந்த குடும்பத்தில் நல் விசேஷங்கள் நடக்கலையோ, தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் சிறப்பாய் நடக்கட்டும். இங்கு வந்திருக்கிற எல்லா ஈசாக்குகளுக்கு நல்ல ரெபேக்காளை தாரும். வந்திருக்கிற ரெபேக்காள்களுக்கு நல்ல ஈசாக்கை நீரே கொடுத்து இவர்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படிக்கு ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய திருமண தடைகளை உடைச்சு உங்க தலைமையில திருமணம் நடப்பதாக. மகிமையான நல் விசேஷங்கள் உன்னை குறித்து பேசப்படும் என்ற வசனத்தின்படி மகிமையான நல் விசேஷங்கள் இவர்கள் குடும்பத்திலே பேசப்படுவதாக, நடத்தப்படுவதாக. வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்ன வயசுல இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய திருமண தடைகளை உடைச்சி என் பிள்ளைகளை வாழ வைப்பீராக. இள வயதின் விதவைகளை நினைத்தருளும், அவர்களுக்கு மறுவாழ்வு தாரும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணைவதாக என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இருக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகள், இப்படிப்பட்ட சுப நிகழ்வுகள் நடக்க முடியாதபடி தடை செய்கிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. கலிகூறுகிற இருதயம் என்று சொன்னீரே. அந்நாள் பிள்ளை இல்லாமல்
நொந்து போன இருதயத்தோடு வந்தாள். ஆனால் அடுத்த முறை வரும் பொழுது என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னாலே, பிள்ளை இல்லாமல் வந்திருக்கிற என் பிள்ளைகள் அடுத்த முறை வரும் பொழுது என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, நான் ஒரு பிள்ளையை கேட்டேன், அவர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு திறக்கப்படுவதாக. கற்பங்களிலே அரகுற மாதத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் முழுமையான வளர்ச்சியை தருவீராக. கர்ப்பவதிகளாய் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கற்பத்தில் இருக்கிற குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாவதாக. அது மட்டுமல்ல, நீர் சொன்னீர், நீர் காயம் கட்டுகிற இருதயத்தை கொடுக்கிறீர் என்று சொல்லி, காயத்தோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய இருதயத்தை காயம் கட்டி அனுப்புவீராக. இருதய வியாதிகள் மாறட்டும், சரீரத்தில் இருக்கிற கேன்சர் வியாதிகள் மாறட்டும், வாத நோய்கள் மறைந்து போகட்டும். எந்தெந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் நரம்பு மண்டலங்கள் எலும்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ புதுபலன் கிடைப்பதாக, இருதயம் புதிதாய் மாறுவதாக, செயல்படாத கிட்னிகள் செயல்படுவதாக, செயல்படாத லங்ஸ் லிவரோ இயேசுவின் நாமத்தினாலே செயல்படுவதாக. சுகர் வியாதியில கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை தருவீராக. பிபி வியாதிகள் மறைந்து போகட்டும், தோல் வியாதிகள் மறைந்து போகட்டும், வீசிங் பிரச்சனைகள், சைனஸ் பிரச்சனைகள், இழுப்பு வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே குணமடைவதாக. நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும், கை தூக்க முடியாதவருடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. எந்தெந்த பிள்ளைகளுடைய செவிகள் கேட்கவில்லையோ செவித்திறன் உண்டாகட்டும், பேச முடியாத நாவுகள் இப்பொழுது பேச ஆரம்பிப்பதாக என்று நான் செபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கட்டி சமாதானமாய் குடியிருக்க உதவி செய்யும். இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீதும், உங்கள் வியாபார ஸ்தலங்கள் மீதும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இனி என் பிள்ளைகள் கடன் வாங்க மாட்டார்கள், கடன் கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். என் பிள்ளைகள் உட்கொள்ள போகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் காரணமாக இருக்கிற அந்த ஆகாரத்தை ஸ்பான்சர் பண்ண குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளும். இன்றைக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஆமென் என்றும் பலிப்பதாக. சுகபத்திரமாய் பிள்ளைகளை அழைத்து வந்த ஆண்டவர் சுகபத்திரமாய் வீட்டிலே சேர்த்து நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். என் பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணுவதற்காக நீர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற இந்த எண்ணெயிலே ஒரு விசை கூட உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய கைகளிலிருந்து, சரீரத்திலிருந்து, துளைக்கப்பட்ட கால்களிலிருந்து வழிந்தோடின இரத்தங்கள் இதில் எப்பொழுது கலக்கப்படுகிறது நிமித்தம் இதை பூசும் பொழுதே புத்தி தெளியட்டும். இதை பூசும் பொழுது விடுதலை உண்டாகட்டும். இது பூசும் பொழுது எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். இதை பூசும் பொழுது சுகம் உண்டாகட்டும். நல்ல காரியங்கள் நடக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு நீர் கொண்டு வந்திருக்கிற வாக்குத்தத்த அட்டைகளுக்காக உமக்கு நன்றி. இதை என் பிள்ளைகள் கரத்திலே வாங்கும் பொழுது, அந்த நிமிஷமே அதை படிக்கும் பொழுது கண்களும் திறக்கப்படட்டும், அற்புதங்களும் நடக்கட்டும். அதை கரத்துல வாங்கும் பொழுது கரங்களிலே ஒரு பலன் உண்டாகும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரீபா ஹந்தாலா ரபாஷியாபா. சில பிள்ளைகள் அபிஷேகத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இந்த எண்ணெய் பூசும் பொழுது அந்நிய பாஷை வரங்களோடு கூட அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி அவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமா என் முழுமே அவருடைய பரிசு. தலைகளை தாழ்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.